அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நிஷா சமையல். இன்னைக்கு ரொம்ப டேஸ்டான எம்மியான சிக்கன் தாரி எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து நான் 500 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். இது வந்து மசாலா போட்டு நான் 1/2 ஊற வைக்க போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன், 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். தாரிக்கு வந்து மஞ்சத்தூள் மிளகாத்தூள் அதிகமாக சேர்க்கணும். இப்போ நான் 1.5 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதை அப்படியே ஒரு 1/2 ஊற வச்சிடலாம். 1/2 ஆச்சு. நம்ம சிக்கன் வந்து நல்லா ஊறிடுச்சு. தாரி எப்படி செய்யுங்கிறத பார்க்கலாம். இப்போ ஸ்டவ்வில் குக்கரை வச்சுட்டேன். நான் வந்து குக்கரில் தான் தாரி செய்ய போகிறேன். இதுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். இது கொஞ்சம் அதிகமாக தான் ஆயில் ஊற்றணும். ஆயில் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து நான் 2 பட்டை, 2 ஏலக்காய், 2 டீஸ்பூன் சாஜிரா எடுத்துருக்கு. சாஜிரா போட்டுடலாம். நல்லா பொரிஞ்சிட்டு இருக்கு. இப்போ வெங்காயத்தை சேர்த்துடலாம். நான் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்லைஸாக வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா சிவந்துருச்சு. இப்போ வந்து கருவேப்பிலை சேர்த்து நம்ம பொரிய விட்டுடலாம். நான் வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை வறுத்துருக்கேன். அதை சேர்த்து பொரிய விட்டுடலாம். அது நல்லா பொரியணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அதுவும் நல்லா கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம 1/2 ஊற வச்சு பார்த்தேன் சிக்கனை, அதை சேர்த்துடலாம். அப்படியே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நிமிஷம் அப்படியே எண்ணெயிலே சிக்கன் வதங்கட்டும். ஒரு 5 நிமிஷம் நல்லா எண்ணெயிலே வதங்கிருச்சு சிக்கனு. இப்போ வந்து நம்ம தக்காளி சேர்த்துடலாம். நான் இதுக்கு வந்து தக்காளி கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் சேர்க்கணும். நான் 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதோட தயிரும் சேர்க்க போகிறோம். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு தக்காளி சேர்த்து நல்லா சிக்கன் மிக்ஸ் பண்ணி நல்லா வேக விடலாம். இப்போ சிக்கனுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்படியே இருக்கட்டும் கொஞ்சம் நேரம். இப்போ வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா எண்ணெயிலே தக்காளி வதங்கிட்டு இருக்கு. இப்போ கொஞ்சம் புதினா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ தயிர் சேர்த்துக்கலாம். நான் 2 டீஸ்பூன் தயிர் சேர்க்குறேன். போதும். நம்ம தக்காளி சேர்த்துருக்கோம், ரொம்ப புளிப்பாயிரும். செலவு போதும். தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், கிட்டத்தட்ட நம்ம தாரி ரெடி ஆகிடுச்சு. அரிசி போட்டால் நமக்கு சூப்பராக தாரி ரெடி ஆயிரும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷம் நல்லா எண்ணெய் அப்படியே வேக விடலாம். தண்ணி இதை எதுவும் சேர்க்கக்கூடாது. இப்போதைக்கு கொஞ்சம் சிக்கன் இதிலே வேகட்டும். வெந்த பிறகு நிமிஷம் கழித்து தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நமக்கு சிக்கன் நல்லா வேகட்டும். ஒரு விசில் மட்டும் மூடி போட்டு வச்சிடலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம், ரொம்ப தேவையில்லை. இந்த அளவு ஊற்றினா போதும். இப்போ மூடி போட்டு ஒரு விசில் வச்சிடலாம். ஒரு விசில் வரட்டும். அந்த பிறகு அரிசி போட்டுடலாம். ஒரு விசில் வந்துருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சிருச்சு. இப்போ வந்து தண்ணி ஊற்றிடலாம். நான் இந்த கிளாஸில் வந்து நான் 2 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். இந்த அளவு ஊற்றிடலாம். நமக்கு ஏற்கனவே தண்ணி வேறு இருக்குது. இது சிக்கனுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம சாப்பாட்டுக்கு ஊற்றிடலாம். இதெல்லாம் கொதி வரட்டும். கொதி வந்தால் நம்ம அரிசியை சேர்த்துடலாம். இப்போ நமக்கு வந்து தண்ணியில் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ மேலே கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம்.
கொஞ்சம் புதினா, 5 பச்சை மிளகாய். இது கரம் மசாலா நான் வந்து 2 டீஸ்பூன் போடுறேன். இது கரம் மசாலான்னா வெறும் பட்டை ஏலக்காய் கிடையாது. இதுக்கு மல்லி, ஜீரகம் எல்லாம் சேர்ப்பாங்க. இந்த வீடியோ தனியாக நான் இந்த மசாலா எப்படி அரைக்கிறது தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இப்போ 2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இது சேர்த்தா தான் தாரியே இந்த ஊரில். இது ரொம்ப ஃபேமஸுங்க. இங்கே உள்ள கல்யாண வீட்லலாம் தாரி புலாவு தான் ஆக்குவாங்க. நம்ம சைட்லாம் இது செய்ய மாட்டாங்க. இது தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம். இப்போ வந்து இது வந்து நம்ம உப்பு கறிக்கணும் தண்ணி வந்து. அப்போ தான் நமக்கு சாப்பாடு அரிசி போடும்போது வந்து கரெக்டாக இருக்கும். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும், அரிசி சேர்த்துடலாம். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அரிசியை சேர்த்துடலாம். ஒரு பச்சரிசி தான், இது 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். அரிசி சேர்த்துடலாம். இப்போ அரிசியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நான் விசில் போட போகிறது கிடையாது. நான் இப்படி ஓப்பனில் வச்சு தான் நான் வந்து தம் போட போகிறேன். நல்லா கொதி வரட்டும். அப்படியே நான் ஆட்டோமேட்டிக்கில் போட்டு தம் போட்டுருவேன். நமக்கு முக்கால்பாதான் சாதம் வந்தவொடனே நம்ம தம் போட்டுடலாம். சரி கொதிக்கட்டும். நமக்கு தண்ணியெல்லாம் வத்த ஆரம்பிச்சிருச்சு. இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா வெந்துடும் சாதம் வந்து. இப்போ வந்து நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு எப்படின்னு பார்க்கலாம். நமக்கு தண்ணி நல்லா வத்திருச்சு. இன்னும் சாப்பாடு ரெடி ஆயிரும். இன்னும் நீர் மட்டும் லைட்டாக இருக்குது, வற்ற வேண்டியது தான். அவ்வளோதாங்க, தாரி ரெடி ஆயிடுச்சு. பிளேட்டில் மாற்றிடலாம். இங்கே பாருங்கள், எம்மியான தாரி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நிஷா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.